வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கான இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 8th தமிழ் இயல் 5க்கான ஒன்லைனர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5 ஒரு வரி வினாவிடை குறிப்புகள். பண்ணின் தமிழ் இசைப்பாடலின் பலவை முழவு அதிர என்னும் தேவாரப் பாடலை இயற்றியவர் சுந்தரர். பண்ணின் தமிழ் இசைப்பாடலின் பலவை முழவு அதிர கண்ணின் ஒளி கனகச்சுனை வைரம் அவை சொரிய என துவங்கும் தேவாரப் பாடலில் சுந்தரர் எந்த நகரத்தை பாடுகிறார்? திருக்கேதாரம். மத யானைகள் மணிகளை வாரி வாரி வீசும், இவற்றால் இடையறாது எழும் கின் என்னும் ஒளியானது இசையாக முழங்கும். இத்தகைய சிறப்புகளை உடைய நகரம் எது? திருக்கேதாரம். கனகச்சுனை என்ற சொல்லின் பொருள் என்ன? பொன்வண்ண நீர்நிலை. சைவ சமய குரவர்களில் சுந்தரர் எத்தனையாம் அவர்? 3ஆம் அவர். சுந்தரரோடு தொடர்புடைய பெயர்கள்: வன்தொண்டர், தம்பிரான், தோழர், நம்பியாரூரர். சுந்தரர் பாடிய பாடல்கள் 12 திருமுறைகளில் பெரும் இடம் யாது? 7ஆம் திருமுறை. சுந்தரர் எந்த நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்தார்? திருத்தொண்டத் தொகை. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் முதலானோர் பாடிய பாடல்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தேவாரம். தேவாரம் தொகுத்தவர் யார்? நம்பியாண்டார் நம்பி. தேக்கூட்டல் ஆரம் என்றால் என்ன பொருள்? இறைவனுக்கு சூட்டப்படுகின்ற மாலை. தேக்கூட்டல் வாரம் என்றால் என்ன பொருள்? இனிய ஓசை பொருந்திய பாடல். தேவாரத்தில் டேஸ் அமைப்பில் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன? பதிக அமைப்பில். பதிகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்டது? 10 பாடல்களை கொண்டது. காட்டிலிருந்து வந்த டேஸ் கரும்பை தின்றன? வேலங்கள். பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பு எனப்படுவது தன்கிளை செரா அமை என்னும் பாடல் இடம்பெற்ற சங்க இலக்கிய நூல் எது? கலித்தொகை. இல்வாழ்வு என்பது டேஸ் என கலித்தொகை கூறுகிறது? வறியவர்க்கு உதவுவது. பாதுகாத்தல் என்பது டேஸ் என கலித்தொகை பாடல் கூறுகிறது? அன்புடையோரை பிரியாது வாழ்தல். யாருடைய வழிகாட்டுதலின் வழிநடத்தல் பண்பாகும் என்று கலித்தொகை கூறுகிறது? சான்றோர். அறிவு எனப்படுவது யாது என கலித்தொகை பாடல் கூறுகிறது? அறிவற்றவர் சொற்களை பொறுத்தல். முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல் என்பது டேஸ் என கலித்தொகை பாடல் கூறுகிறது? செறிவு. நிறை எனப்படுவது எதை பிறர் அறியாமல் காத்தல் என கலித்தொகை பாடல் கூறுகிறது? மறைப்பொருளை. டேஸ் எனப்படுவது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல் என கலித்தொகை பாடல் கூறுகிறது? நீதிமுறை. பொறுமை எனப்படுவது தம்மை இகழ்வாரையும் டேஸ் என கலித்தொகை பாடல் கூறுகிறது? பொறுத்தல். கலித்தொகை எந்த வகை பாவால் ஆனது? கலிப்பாவால் ஆனது. கலித்தொகையில் அமைந்துள்ள மொத்த பாடல்கள் 150. கலித்தொகையை தொகுத்து கடவுள் வாழ்த்து பாடி நெய்தற்கலியும் இயற்றியவர் யார்? நல்லந்துவனார். பசியால் வாடும் டேஸ் உணவளித்தல் நமது கடமை, அளந்தவர்க்கு உணவளித்தல் நமது கடமை. நம்மை டேஸ் பொறுத்து கொள்ள வேண்டும், இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும். மறைப்பொருளை காத்தல் டேஸ் எனப்படும்? நிறை எனப்படும். கலை அழகு மிகுந்த மண்கலங்கள் கிடைத்த இடம் யாது? செம்பியன் கண்டியூர். திருவை என்பது பானை செய்யும் சக்கரம். பானை செய்தலை டேஸ் என்று சொல்வது மரபு. பானை வனைதல். டெரக்கோட்டா எனப்படுவது எது? சுடுமண் சிற்பக்கலை. சுடுமண் சிற்பங்களுக்கு வண்ணங்கள் பூசுவது எப்போது தோன்றிய பழக்கம் ஆகும்? முற்காலம். பிறப்பு முதல் இறப்பு வரை பயன்படும் மரம் யாது? மூங்கில். மூங்கிலின் 3 வகைகள்: கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில். கைவினை பொருட்களுக்கு ஏற்ற மூங்கில் எது? கூட்டு மூங்கில். குழந்தைகளை படுக்க வைக்க பயன்படும் பாய் எது? தடுக்குப்பாய். முற்காலத்தில் பாய்மரக் கப்பல்களில் பயன்படுத்தப்பட்டவை கூட பாய்கள்தான் என்பதை கூம்போடு மீ பாய் கலையாது என கூறும் நூல் எது? புறநானூறு.
தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? பனை. டேஸ் மிகவும் குளிர்ச்சியானது. இதில் அமர்வதும் படுப்பதும் உடல் நலத்திற்கு நல்லது. பிரம்பு. பிரம்பு ஒரு டேஸ் கொடிவகை தாவரம். பிரம்பின் தாவரவியல் பெயர் கலாமஸ் ரொட்டாங். தமிழ்நாட்டில் பிரம்பு அருகிவிட்ட காரணத்தால் அது எங்கிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது? அசாம், அந்தமான், மலேயா. பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை பனையோலைகள். பானை வனைதல் ஒரு சிறந்த கலையாகும். நகை, அழுகை, வீரம் உள்ளிட்ட 9 சுவைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய கலை யாது? இசை. இசை எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது? 2 வகை. இசையின் 2 வகைகள் குரல் வழி இசை, கருவி வழி இசை. இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் டேஸ் எனப்பட்டனர்? பாணர் எனப்பட்டனர். நல்லியாழ் மருப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினே அணியாள் என்னும் பாடல் இடம்பெற்ற இலக்கியம் எது? புறநானூறு. இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் டேஸ் எனப்படும்? தோல் கருவிகள். நரம்பு அல்லது தந்திகளை உடையவை டேஸ் எனப்படும்? நரம்பு கருவிகள். காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை டேஸ் கருவிகள் எனப்படும்? காற்றுக் கருவிகள். ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படும் கருவிகள் கஞ்சக் கருவிகள். கைப்பறை என்றழைக்கப்படுவது யாது? உடுக்கை. பெரிய உடுக்கையை எவ்வாறு அழைப்பர்? தவண்டை. தில்லையில் நடனமாடும் நடராசரின் கைகளில் ஒன்றில் பின்வரும் எதனை காணலாம்? குடுகுடுப்பை. சிறிய உடுக்கை. தண்டுடுக்கை, தாளந்தக்கை, சாரநடம் பயில்வார் என்ற பாடல் இடம்பெற்ற இலக்கியம் எது? சம்பந்தர் தேவாரம். 5 முகங்களை உடைய முரசு வகையைச் சேர்ந்தது குடமுழா. குடமுழாவின் சப்தம் டேஸ் என்றும் அழைக்கப்படும்? பஞ்சமகா சப்தம். எந்த அருங்காட்சியகத்தில் குடமுழா வகை முழவு ஒன்று காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது? சென்னை அருங்காட்சியகம். புல்லாங்குழலில் இடம்பெற்றுள்ள துளைகளின் எண்ணிக்கை 7. மூங்கில் மட்டுமின்றி வேறு எந்த மரத்தினாலும் குழல்கள் செய்யப்படுகின்றன? சந்தனம், கருங்காலி, செங்காலி. புல்லாங்குழலின் மற்றொரு பெயர் வேங்குழல், கொன்றைக்குழல், முல்லைக்குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக விளக்கும் இலக்கியம் எது? சிலப்பதிகாரம். குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலைச் சொல் கேளாதவர் என்னும் குறட்பா இடம்பெற்ற அதிகாரம் மக்கட்பேறு. மனிதர்கள் தொடக்க காலத்தில் இறந்த மாடுகளின் கொம்புகளை பயன்படுத்தி ஒலி எழுப்பினர். அதுவே பிற்காலத்தில் டேஸ் என்னும் இசைக்கருவிக்கு அடிப்படையாயிற்று. கொம்பு என்ற இசைக்கருவிக்கு. கொம்பு எனப்படும் இசைக்கருவி எதனால் செய்யப்படுகிறது? பித்தளை அல்லது வெண்கலத்தால். கொம்புக்குரிய வேறு பெயர்கள் ஊதுகொம்பு, எக்காளம், துத்துரி. இலக்கியங்களில் சங்கை எவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர்? பணிலம். சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானனை பாடலோர் எம்பாவாய் என்னும் பாடலடிகள் இடம்பெறும் இலக்கியம் திருப்பாவை. பித்தளை அல்லது வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கும் கருவி இது. தன் உட்புறம் குவிந்து இருக்கும் அந்த கருவி பாண்டில். பாண்டில் இசைக்கருவி இக்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஜால்ரா. இது வட்ட வடிவமான மணிவகையைச் சேர்ந்தது. இதனை குச்சியாலோ அல்லது இரும்பு துண்டாலோ அடித்து ஒலி எழுப்புவர். அது எது? சேகண்டி. சேகண்டியை டேஸ் என்றும் அழைப்பர்? சேமங்கலம். பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி டேஸ் ஆகும்? திமிலை. திமிலை வேறு பெயர் தருக. பாணி. திமிலை என்னும் இசைக்கருவி எந்த வடிவத்தில் அமைந்திருக்கும்? மணற்கடிகாரம். சங்கொடு தாரை, காலம், தளங்கொலி, முழங்கு, பேரி, வெங்குரல், பம்பை கண்ட வியன்துடி, திமிலை தட்டி என்னும் பாடல் எந்த இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளது? பெரிய புராணம். பழங்காலத்தில் செய்திகளை தெரிவிக்க பயன்படுத்திய பறை எது? கோட்பறை. பழங்காலத்தில் பகைவர்களின் ஆணிரையை கவரச் செல்லும் போது முழங்கும் பறை எது? ஆகோட்பறை. பறை இக்காலத்தில் எவ்வாறு வழங்கப்படுகிறது? தப்பு. மத்து என்பது ஓசையின் பெயர். இசைக்கருவிகளுக்கு எல்லாம் தளம் அடிப்படையாகும். மத்து கூட்டல் தளம் மத்தளம் என்று ஆகியது என்றவர் யார்?
அடியார்க்கு நல்லார். 2 கைகளாலும் இசைக்கப்படுவதால் முதற்கருவி என்று அழைக்கப்படும் இசைக்கருவி எது? மத்தளம். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடைத்தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர்கீழ் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் நாச்சியார் திருமொழி. தமிழர்கள் போர்த்துணையாக கொண்ட கருவிகளுள் முதன்மையானது முரசு. புழக்கத்தில் இருந்த பழந்தமிழர் முரசுகள் படைமுரசு, கொடைமுரசு, மணமுரசு. தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக குறிப்பிடும் நூல் எது? சிலப்பதிகாரம். மாக்கண் முரசம் என்று முரசு பற்றி பதிவு செய்துள்ள 10 பாட்டு நூல் மதுரை காஞ்சி. இது ஒரே முகத்தை உடைய முரசு வகையைச் சார்ந்தது. இது ஒரு பெரிய குடத்தின் வாயில் தோலை இழுத்து கட்டப்பட்ட கருவியாகும். இத்தோலில் ஒரு வகை பசை மண்ணை தடவி முழங்குவர். முழவு. மன்னமை முழவு என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் பொருநராற்றுப்படை. கலை உனக்கிழிந்த முழவு மருள் பெரும்பலம் என்னும் இலக்கியம் எது? புறநானூறு. வேட்டுவர்களால் உருவாக்கப்பட்ட வில்லை போன்ற வளைவு உடையதும் நரம்புகளால் ஆனதும் விரலால் வருடக்கூடியதுமான இசைக்கருவி எது? யாழ். மிக பழமையான யாழ் எவை? செங்கோட்டி யாழ், பேரியாழ். 21 நரம்புகளைக் கொண்ட யாழ் பேரியாழ். 14 நரம்புகளைக் கொண்ட யாழ் சகோடயாழ். 19 நரம்புகளைக் கொண்டதாக மீன் வடிவில் அமைந்த யாழ் மகரயாழ். யாழின் வடிவமே மெல்ல மெல்ல மாற்றமடைந்து பிற்காலத்தில் டேஸாக உருமாறியது என்பர். வீணையாக. யாழ் போன்ற அமைப்புடைய நரம்புக் கருவியான வீணையில் எத்தனை நரம்புகள் இருக்கும்? 7. பரிவாதினி என்னும் வீணை எந்த பல்லவ மன்னனின் காலத்தில் புழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது? மகேந்திரவர்மன். இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி மறைந்து வருமானால் அதனை டேஸ் என்பர். தொகைநிலைத் தொடர். தொகைநிலைத் தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து வந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை என்பர். ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் உருபின் பயன் மறைந்து வருவது டேஸ் எனப்படும். உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. இலக்கண குறிப்பு அறிக. பால்குடம். 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. இலக்கண குறிப்பு அறிக. பொற்சிலை. 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. இலக்கண குறிப்பு அறிக. மாட்டுக்கொட்டகை. 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சத்தை டேஸ் என்பர். வினைத்தொகை. காலம் கரைந்த பெயரெச்சம் வினைத்தொகை என்று கூறும் இலக்கண நூல் நன்னூல். பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய என்னும் பண்புருகள் மறைந்து வருவது பண்புத்தொகை. சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் பண்புருவு மறைந்து வருவதை டேஸ் என்பர். இருபெயரொட்டு பண்புத்தொகை. ஓமைக்கும் ஓமேயத்துக்கும் இடையில் போல போன்ற நிகர அன்ன முதலிய ஓம உருபுகள் ஒன்று மறைந்து வருவது டேஸ் எனப்படும். ஓமை தொகை. சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவது உம்மை தொகை. ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் என்னும் உருபு வெளிப்பட வருவது எண்ணும்மை. வேற்றுமை வினை பண்பு ஓமை உம்மை ஆகிய தொகைநிலைத் தொடர்களுள் அவை அல்லாது வேறு பிற சொற்களும் மறைந்து வருவது அன்மொழித் தொகை. அன்மொழித் தொகை என்ற சொல்லை பிரித்து எழுதுக. அல் கூட்டல் மோ கூட்டல் தொகை. ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து அவற்றின் இடையில் எச்சொல்லும் எவ்வுருவும் மறையாமல் நின்று பொருள் உணர்த்தினால் அதனை டேஸ் என்பர். தொகாநிலைத் தொடர். தொகைநிலைத் தொடர் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். எழுவாய்த் தொடர்ந்து பயனிலை அமைந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்தால் அது எழுவாய்த் தொடர். விழிப்பெயரானது பயனிலையை கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்தால் அது விழித்தொடர். ஒரு வினைமுற்று பெயரை கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்தால் அது வினைமுற்று தொடர். ஒரு எச்ச வினை பெயர்ச்சொல் கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்தால் அது பெயரெச்சத் தொடர். ஒரு வினையெச்சச் சொல் வினைமுற்றுச் சொல் கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்தால் அது வினையெச்சத் தொடர்.
ஒரு வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்தினால் அது வேற்றுமை தொகாநிலை தொடர். ஒரு தொடரில் ஒரு இடைச்சொல் வெளிப்படையாக வந்தால் அது இடைச்சொல் தொடர். ஒரு தொடரில் உரிச்சொல் வெளிப்படையாக வந்தால் அது உரிச்சொல் தொடர். ஒரே சொல் பலமுறை அடுக்கி வந்தால் அது அடுக்குத் தொடர். சொற்களுக்கிடையே வேற்றுமை உருபு மறைந்து வருவது வேற்றுமை தொகை. செம்மரம் என்னும் சொல் பார்த்திங்கன்னா என்ன தொகைன்னு பார்த்திங்கன்னா பண்புத்தொகை. கண்ணாவா என்பது டேஸ் தொடர் விழித்தொடர். வினைச்சொற்கள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அந்த 3 வகைகள் நேரிணை, எதிரிணை, செரியிணை. எதை ஆராய்ந்து ஒரு செயலை நிறைவேற்ற வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? செயலாற்றும் திறன் உடையவர் செய்ய வேண்டிய செயல் செய்வதற்குரிய காலத்தை. செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்த செயல் என்ற குறள் இடம்பெற்ற அதிகாரம் தெரிந்து வினையாடல். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது டேஸ் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சியாகும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். நடுவு நிலையில் நின்று நடத்துவதே. உலகத்து உயிர்களை எல்லாம் காப்பாற்றும் அரசரை எது காப்பாற்றும் என்கிறார் திருவள்ளுவர்? அவரின் குற்றமற்ற ஆட்சி. ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்த பின்னர் ஒரு அரசன் எவ்வாறு தண்டிக்க வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர்? குற்றமிழைத்தவன் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு. அரசர் கடுமையானவர் என்று குடிமக்களால் தூற்றப்படும் கொடுஞ்சொல்லை உடைய அரசர் எவ்வாறு கெடுவார் என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? வாழ்நாள் குறைந்து விரைவில் அழிவார். கேட்பவரை தன்வயப்படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் பின்வரும் எதன் இயல்பாகும் என திருவள்ளுவர் கூறுகிறார்? சிறந்த சொல்லாற்றலின் இயல்பாகும். எவ்வாறான சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர்? யாராலும் வெல்ல முடியாத சொற்களை. சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஸ் அறிந்து பேசுதல் வேண்டும் என்கிறார் வள்ளுவர். அவையின் தகுதி. சொற்களை ஆராயும் அறிஞர் நிறைந்த அவையில் பேசும்போது பல நூல்களை கற்றவரின் கல்வி என்னவாகும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? பெருமையடையும். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.